நீங்கள் அப்போ நீங்கள் வேலை நிறுத்தணும்னா எல்லாத்தையும் நிறுத்துங்க. விஜய் படத்தை நீங்கள் நிறுத்துங்க. தனுஷ் படத்தை நீங்கள் நிறுத்துங்க. இதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு யாரும் ஷூட்டிங் போகக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள். உங்கள் உறுப்பினர்களே நீங்கள் ஷூட்டிங் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு முடியல. ஸ்ட்ரைக் எப்படி உங்கள் உறுப்பினர்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. அதுக்காக நாங்கள் வேலை நிறுத்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாம் இறங்கி போய் எல்லாம் பண்ணது. அதுவும் முடியல. அது ஸ்ட்ரைக் வரதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. இப்பவும் புலிஸ் கவுன்சிலோட எந்த சண்டையுமே இல்ல. இது என்னோட இது வந்து ஒரு அவங்களா ஒரு அறிக்கை விட்டு, நாங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கம் அப்படின்ட்டு நாங்க இன்னொரு பெப்சி மாரி ஒண்ணு நாங்க ஆரம்பிக்கணும்னு பிளான் ஆரம்பிக்கணும். அவங்க ஒரு லெட்டர் போட்டு விட்டாங்க. அதான் அதான் இன்னைக்கு பிரச்சனை. அது எப்படி புரியல. அவங்க முதலாளி. முதலாளிகள் எப்படி தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்க முடியும்? உண்மை. லாஜிக்கா முதலாளி எப்படி தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்க முடியும்? வேலை செய்றவங்க தான் அதுக்கேத்த மாரி. ஆமா. தொழிற்சங்கம் வேற. உங்க சங்கம் வேற. நீங்களே எப்படி தொழிற்சங்கம் ஆரம்பிக்க முடியும்? அதுவே லாஜிக்கா தப்பு.